2016 சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுகவோட மெயின் வாக்குறுதியே வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வந்து பூரண மது விலக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஏற்பட்ட நிலைமைன்னா டிஎம்கே வந்து தோற்று போச்சு. ஆண்களுடைய வாக்குகள் வந்து சுத்தமாக வந்து பெரும்பாலும் கிடைக்காம போச்சு திமுகவுக்கு. நம்ம நினைப்போம் வந்து மதுவை ஒழிச்சா வந்து பெண்களுடைய வாக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து ஆண்களோட வாக்கு கிடைக்காம போச்சு. சீப்பை ஒழிச்சு வச்சா என்னமோ கல்யாணம் நடக்காத மாதிரி வந்து மது விலக்குங்கிறது வந்து சும்மா கண் துடைப்பு தான். இப்போ குஜராத்தில் பூர்ண மது விலக்கு தான். ஆனால் வந்து சாராய ஆலைகள் இங்கே ஓடலையா, சாராயம் வெள்ளாமல் ஓடலையா, அது மாதிரி வந்து நாளைக்கு வந்து மது விலக்கு பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அங்கே சாராயம் காய்ச்சல ஏன் இதை வந்து கண்டுபிடிக்கலை, ஏன் மது விலக்கு என்னாச்சு, என்ன போலீஸ் பண்ணுதுன்னு சொல்லி மறுபடியும் அரசே தான் குற்றம் சொல்லுவீங்க. அதனால் வந்து இதுக்கு வந்து பூர்ண மது விலக்கெல்லாம் சாத்தியம் இல்லை. என்ன போகிறான் அனுபவிச்சுட்டு போகட்டுமே, என்ன இருக்குது. இந்த காலத்தில் வந்து ஒரு மன அழுத்தம் மிகுந்த அந்த வாழ்க்கை ஓட்டத்தில் வந்து அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். விழிப்புணர்வு என்ன பண்ணலாம், குடிக்காதீங்க, பண்ணாதீங்க, ரொம்ப அதிகமாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு விழிப்புணர்வு பிரச்சாரங்க வந்து அதிகப்படுத்தலாம். ஆனால் வந்து பூரணமெல்லாம் ஒழித்து வந்து நாட்டை ஒன்றும் திருத்தணுங்கிற அவசியம்லாம் கிடையாது.